வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை சாற்றில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை வெதுவெதுப்பான தண்ணீர்லையோ இல்லை நார்மலான வாட்டர்லையோ இல்லை சில்லுன்னு இருக்கக்கூடிய வாட்டர்லையோ நம்ம கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அந்த மெட்டபாலிசத்தை நமக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்து உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எனர்ஜியெல்லாம் நமக்கு சீக்கிரமாகவே கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர்லையோ அல்லது தொடர்ந்து நம்ம எலுமிச்சை சாறையோ எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்தக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, இது நம்முடைய உடலில் இரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியும் தூண்டும். அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களெல்லாம் நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். அப்புறம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் இது மாதிரிலாம் உங்களுக்கு வராமல் நமக்கு தடுக்கும். அதாவது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திவிடும். இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிடுறதால எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் நம்மளுடைய உடலுக்கு வராது. செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பு பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்கிறதுக்கு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துக்கொள்ளலாங்க. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றினுடைய அந்த அணு அமைப்பு மனித உடலினுடைய செரிமான நொதிகளை போல நமக்கு ஒத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர் சத்தும் நார் சத்தும் வளமான அளவில் நமக்கு எலுமிச்சை சாற்றில் நிறைந்திருக்கிறதால தான் செரிமான மண்டலமே நமக்கு வலுவாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை எப்படி என்ன செய்முறையில் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கும்போது அது கல்லீரலை தூண்டி பித்த நீருடைய சுரப்பை அதிகரிக்குது. இது உணவை எளிதில் செரிக்க வைத்து அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாயு தொல்லையெல்லாம் நமக்கு குறைக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய கடினமான உணவு மூலக்கூறுகள் எல்லாமே உடைத்து செரிக்கப்படுவதற்கும், செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வெளியேற்றுவதற்குமே தொடர்ந்து அந்த வயிறு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே எலுமிச்சை சாறு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு தொடர்ந்து உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சத்து இது நமக்கு பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவு நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட உணவு தான் எலுமிச்சை சாறு. அப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, அடிக்கடி பசி எடுக்கிறது தடுத்து உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடற்பயிற்சியோடு சேர்த்து நீங்கள் இந்த எலுமிச்சை சாறையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். நல்ல ஒரு பலனையுமே இது உங்களுக்கு கொடுக்கும். அப்போது பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூட ஆங்காங்கே படிந்துள்ள தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் அகற்றப்பட்டுவிடும். கட்டுக்கோப்பான உடலமைப்பு நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது. சிறுநீரக கற்கள் உருவாகிறத தடுக்கிறதுக்கும் சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றிக் கொள்வதற்குமே எலுமிச்சை சாறு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம், அந்த சிட்ரிக் ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, இந்த எலுமிச்சை சாறு சிறுநீரில் இருக்கக்கூடிய கால்சியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். இதனால் சிறுநீரகத்தில் கால்சியம் படியாமல் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்கள் உருவாகிறத நம்ம தடுத்து கொள்ளலாம். அப்போ ஏற்கனவே சின்ன சின்ன கற்களாக சிறுநீரகத்தினுடைய கற்கள் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம சிறுநீரகத்தின் வழியாக நம்ம வெளியேற்றக்கூடிய அந்த சிறுநீர் வழியாக வெளியேற்றிக் கொள்ளலாம். அப்போ நமக்கு நம்மளுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கணும் இல்லையா? அதுக்கு தான் எலுமிச்சை சாறு துணை புரிந்து உடலினுடைய வெப்ப சமநிலையை பாதுகாத்து கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செஞ்சு சிறுநீரக கற்கள்லாம் உருவாகாமல் பராமரித்து
கூடுமான வரைக்கும் முழுவதுமாக இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து பெருமளவு சிறுநீர் வழியாகவே நமக்கு வந்து வெளியேற்றி சிறுநீரகத்தையே வந்து பராமரிக்குது. தோல் பொலிவை அதிகரித்துக் கொள்வதற்கு நம்ம எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாங்க. ஸ்கின் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே கொலாஜன் உற்பத்தியை நமக்கு வந்து அதிகரிக்குது. இதனால் சருமத்தில் உடையக்கூடிய புரதம் அது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலுமே நம்மளோட சருமத்தில் ஏற்படாது. அப்போ அது மாதிரி ஏற்பட்டதான் சருமம் வந்து இருக்கக்கூடிய இந்த புரதம் உடைஞ்சு போயிருந்தால கொலாஜன் உற்பத்தியும் நமக்கு வந்து உடையும் போது என்ன ஆகிடும்னா, முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இதமாரி எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா அந்த கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வேணும். அதுக்கு தான் எலுமிச்சாறு எடுத்துக்கொள்ளணும். ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை அகற்றி கொள்ளலாம். அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுருக்கங்களை தடுத்து முதுமையாக இருக்கக்கூடிய இந்த தோற்றத்தை தாமதப்படுத்தி கொள்ளலாம். நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலமாக முகப்பொரு மற்றும் கரும்புள்ளிகள் இது எல்லாத்தையுமே குறைத்து சருமத்திற்கு இயற்கையான ஒளியை எலுமிச்சை சாறு கொடுக்கும். அப்போ உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளணும். அப்போ உடல் நீரேற்றமாகவே வந்து பராமரிக்கப்படும். கோடை காலங்களில் கூட சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது. இப்போ வெறும் நீரை மட்டுமே குடிக்க சிரமப்படுபவர்கள் எலுமிச்சை சாற்றையும் சேர்த்து அந்த நீரோடு குடிக்கும்போது சுவையும் நல்லாயிருக்கும். அது உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்டுகளை வழங்கி நாள் முழுவதுமாகவே நம்மளை சோர்வின்றி சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல் சருமத்தினுடைய பொலிவையுமே நமக்கு வந்து மேம்படுத்தும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து தடுக்கிறதுக்கு நமக்கு வந்து குணப்படுத்துறதுக்கு எல்லாமே எலுமிச்சை சாறு பயன்படும். அதுக்கான காரணம் என்னென்னா, எலுமிச்சை சாற்றில் உள்ள விட்டமின் சி அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் மற்ற உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு இந்த விட்டமின் சி தான் ஹெல்ப் பண்ணுது. அப்போது விட்டமின் சியை வச்சு இரும்பு சத்தை நம்ம உறிந்து கொண்டோம் அப்படின்னா, இரும்பு சத்து பற்றாக்குறையால் ரத்த சிகப்பணுக்கள் குறைவாக இருந்துச்சுங்க இல்லையா, அதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறையிறதுக்கு இரும்பு சத்து தான் காரணமானு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன்னா இப்போ வந்து நமக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனை ஏற்படுறதுக்கே காரணமே இரும்பு சத்து குறைபாடு தான். இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவை குறையும் போது என்ன ஆகும், போதுமான அளவுக்கு நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்காது. அப்போது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ அதை நீக்கிறதுக்கு தான் இரும்பு சத்து குறைபாட்டில் ஏற்படக்கூடிய ரத்த சோகை முறைகளை தவிர்த்து சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த உயிர் சத்து விட்டமின் சி நிறைந்து கொண்டு இரும்பு சத்து பெற்றுக்கொள்வதற்கெல்லாமே எலுமிச்சை சாற்றை எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் விட்டமின் சி மற்றும் இதயத்திற்கு நலம் சேர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களோட சேர்த்து நார் சத்து நமக்கு வந்து இருக்குது, பொட்டாசியம் சத்தும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நார் சத்து ரத்தங்களில் இருக்க படிந்திருக்கக்கூடிய அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கும். இதனால் தமனிகளில் வந்து எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லும். அதே போல் லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் சத்து ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி, குறிப்பாக உயர் ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கட்டுப்படுத்துது. அப்போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் இதயத்துக்கு கிடைக்கும்பொழுது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரானல் இருக்கிறது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படுவது, இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. ஸோ ரத்த நாளங்களில் நெகிழ்வுத்தன்மையோடு வைத்திருக்கிறதுக்கு உதவி பண்ணி கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சி ரத்தத்தை சீராக பராமரித்து இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு எலுமிச்சை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து நீங்களும் எலுமிச்சை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.